அப்படின்னு ஒரு ஃபீலு. சொத்து சேர்த்து வைக்கலையேன்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்குன்னு பூர்வீக நிலம் இருக்குது. என் பேர்லேயும் 2 ஏக்கர் இருக்குது சார். அவர் இப்படி பண்ணதை நினச்சி அவரோட கல்லறையில் போய் நான் அழக்கூட இல்லை. அது அவர் இறந்தபோது அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் நுழைஞ்ச பின்னாடி சார் 10 நாளாக ஒரு மாதிரி இருந்துச்சு. யாரோ என்னை கூப்பிட்ற மாதிரி, எமனே என்னை கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நானும் எங்கள் அப்பா மாதிரி பண்ணிப்போனோன்ற ஒரு பயம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் தான் சார் 11வது நாள் உங்களோட வீடியோவை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப அழுக வந்துச்சு. அவர் இறக்கும்போது எப்படி இறந்துருப்பார் அப்படின்னு எனக்கு அந்த ஃபீல் வந்து அவரோட கல்லறையில் போய் முதல் முறையாக கண்ணீர் விட்டு அழுதேன் சார் அப்படின்னு தோணுச்சு. இப்போ நான் 6 மாதமாக உயிரோடு இருக்கேன்னா அது காரணம் நீங்கள் தான் சார், உங்களோட வீடியோ தான் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நான் இது மாதிரியான மிக டஃப்பான நிலையை தாண்டி வந்திருக்கேன். நிறைய பேரையும் பார்த்துருக்கேன். சரியா? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதை நீங்கள் இப்போ எப்படி என்னால் உயிரோட இருக்குன்னு சொன்னீங்களோ அது மாதிரி ஒரு 100 பேரை சொல்ல வச்சுருங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையோட வெற்றி. அவர் பேசும்போது உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சாரி சார், என்னை வந்து